டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அகப்பொருள் இலக்கணம் அதான் பார்க்க போகிறோம். அன்புடைய தலைவன் தலைவியிடையே இருக்கக்கூடிய அந்த உறவு நிலைகளை கூறுவது தான் அகத்திணை அப்படின்னு சொல்கிறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கை, கிளை, பெருந்திணை இந்த 7ம் அகத்திணை அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த முதல் 5 இருக்குதுங்களா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5ம் அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அகத்திணைக்கு என்னென்னா 7, அன்பின் அகத்திணை எத்தனை 5. ஸோ முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இதெல்லாம் ஐந்திணைக்குரியவை. ஐந்திணைக்குரியவை எதுன்னு சொல்லி கேட்பாங்க. முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். முதல்ல கரு, உரி இது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலமும் பொழுதும் முதற்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதல் பொருள் இருக்கு இல்லைங்களா, அந்த முதல் பொருள் என்னென்னா வருது நிலம், பொழுது. இதை தான் பார்க்க போகிறோம், வேறு எதுவும் பார்க்க போகிறதில்ல. நிலம், பொழுது தான் முதல் பொருள். இதுலேயும் நிறைய இருக்குது. ஸோ நிலம் 5 வகைப்படும். ஏற்கனவே நமக்கு தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி முதல்ல என்ன பண்ணிங்கன்னா, முதல்ல மலை மேலே ஏறிக்கிறீங்க. குறிஞ்சி மலை மேலே ஏறிக்கிறீங்க. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. அடுத்தது மலையை விட்டு கீழே இறங்கினா காடு, ஒரே காடாக இருக்குது. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. காடை விட்டு வெளியே வந்தால் வயல் வந்துடுது. வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். வயலை தாண்டி அந்த பக்கம் போனால் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். கடலை தாண்டி போயிட்டால் அவ்வளோதான், பாலைவனம் வந்துடுது. பாலை. சுரம் சார்ந்த இடமும் பாலை. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பொழுது பார்த்திங்கன்னா பெரும்பொழுது, சிறு பொழுது அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. பெரும்பொழுது ஓராண்டுக்கு 6 கூறாக பிரிச்சிருக்கிறாங்க. பெரும்பொழுது ஓராண்டுக்கு 6 கூறாக பிரிச்சிருக்கிறாங்க. நம்ம தமிழ் மாதங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும், வேறு வழி கிடையாது. ஃபஸ்ட்டு கார்காலம், அதாவது மழை காலம். அப்புறம் மழை வந்தாவே குளிர் வந்துடும். அடுத்தது மழை வந்தால் குளிர் வந்துடும், அதனால் குளிர்காலம். குளிர் வந்து முடிஞ்சுன்னா உடனே பனி வந்துடும், அது பனிக்காலம். முன்பனிக்காலம், அப்புறம் பின்பனிக்காலம். அவ்வளோதான். அடுத்தது வெயில் வந்துடுது, இளவேனில் காலம். அப்புறம் முதுவேனில் காலம். இவ்வளோதாங்க. அப்போது முதல்ல மழைக்காலம், கார்காலம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஆவணி புரட்டாசியில் மழை காலம் ஆரம்பிச்சிடுது. ஸோ புரட்டாசி மாதம் வந்தாவே மழை காலம்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வந்துடும். புரட்டாசி மாதம் நம்ம பெருமாள் கும்பிட்றோம், அப்போ மழை காலம், அந்த கார்காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி மாதமும் இந்த மாதமும் கார்காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவணி புரட்டாசி. அடுத்தது ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம். ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம், குளிர் வந்துடுது. மார்கழி மாதம்லாம் பனி நல்லா பெய்யுது, அதனால் முன்பனிக்காலம். மார்கழி, தை முன்பனிக்காலம். மாசி பங்குனி பின்பனிக்காலம். அவ்வளோதான். பங்குனி மாதம் முடிஞ்சோடனே சித்திரை மாதம் வெயில் சுட்டெரிக்க ஆரம்பிச்சிடுது. சித்திரையும் வைகாசியும் இளவேனிற் காலம். ஆனி ஆடி முதுவேனிற் காலம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சிறு பொழுதையும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 6 கூறாக பிரிச்சிருக்கிறாங்க. காலையில் ஆரம்பிச்சிடுது. காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் காலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், 2 மணி வரைக்கும். 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நண்பகல். 10 to 2 நண்பகல் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் 2 மணிலேருந்து சாயந்தரம் 6, அது பார்த்திங்கன்னா ஏற்பாடு. 2 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஏற்பாடு. அப்புறம் சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அதுதான் மாலை. நம்ம அதே இரவுன்னிடுறோம், ஆனால் மாலை சாயந்தரம் 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும். அடுத்தது யாமம். இரவு 10 மணிலேருந்து அப்போ நம்ம அதிகாலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இரவு 2 மணி வரைக்கும். இரவு 10 மணிலேருந்து இரவு 2 மணி வரைக்கும் யாமம். இரவு 2 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் வைகறை. இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை வைகறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுனா, காலை நண்பகல் ஏற்பாடு. அப்புறம் மாலை. இது 2 மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு. யாமம்னா நடுராத்திரின்றது நைட்டு 10லேருந்து 2 மணி வரைக்கும். காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் நண்பகல். நைட்டு 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நடுராத்திரி, யாமம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலைன்றது மாலை 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும். வைகறை அப்படின்றது காலங்காத்தால் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். காலங்காத்தால் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நம்ம சொல்கிறோம், ஆனால் அது அப்படி சொல்லக்கூடாது, வைகறைன்னு தான் சொல்லணும். அது இரவு 2 மணிலேருந்து காலை 6 மணி வரை, அதுதான் வைகறை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை வைகறை. ஏற்பாடு அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா. ஏற்பாடு அப்படின்றது பாருங்கள், பிற்பகல் 2 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும், இதுதான் ஏற்பாடு. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கிறது ஏற்பாடு. ஏற்பாடுனா என்னென்னா எல் கூட்டல் பாடு அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஏற்பாடை எல்னா ஞாயிறுன்னு அர்த்தம். ஞாயிறு. பாடுன்னா மறையும் நேரம்னு அர்த்தம். சாயந்தரத்தில் மறையுது இல்லைங்களா, அதுதான் ஏற்பாடு. ஸோ எல் கூட்டல் பாடு ஏற்பாடு. ஞாயிறு மறையும் நேரம் ஏற்பாடு.
அதாவது பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை, அதுதான் எட்பாடு. அடுத்தது திணையும் பொழுதும், பெரும்பொழுது சிறுபொழுது. இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு திணைக்கும் என்ன பெரும்பொழுது என்ன சிறுபொழுதுன்னு பிரித்து வச்சுருக்கிறாங்க. குறிஞ்சியில் ஆரம்பிக்குது. குறிஞ்சிக்கு பெரும்பொழுது பார்த்திங்கன்னா குளிர்காலம் முன்பனிக்காலம். அதாவது குளிர்காலமும் முன்பனிக்காலமும், அதாவது ஐப்பசி கார்த்திகை மார்கழி தையில் ஆரம்பிக்குது. ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை, அதுதான் குளிர்காலம் முன்பனிக்காலம். ஸோ மலை மேலே ஐப்பசி மாதத்தில் ஆரம்பிச்சிடுது பெரும்பொழுது, அதுதான் அவங்களுக்கு பெரும்பொழுது. அவங்களுக்கு சிறு பொழுது என்னென்னா யாமம். சிறு பொழுது யாமம், அதாவது நைட்டு 10 மணிலேருந்து நைட்டு 2 மணி வரைக்கும், அதுதான் யாமம். ஸோ ஐப்பசி மாதத்தில் ஆரம்பிக்குது. ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை, அதுதான் குறிஞ்சி மலை மேலே இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது முல்லை. முல்லை வந்து பெரும்பொழுது என்னென்னா கார்காலம். முல்லைக்கு பெரும்பொழுது கார்காலம். கார்காலம் பார்த்திங்கன்னா ஆவணி புரட்டாசி, அப்படியே ரிவர்ஸில் போகுது எல்லாமே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவணி புரட்டாசி கார்காலம் மழைக்காலம். ஸோ முல்லைனா காடு சார்ந்த இடமும், அங்கே மழைக்காலம், அதுதான் வந்து அவங்களுக்கு பெரும்பொழுது. அது எப்போ சிறு பொழுது எப்படின்னா சாயந்தரம் சாயந்தரம் மாலை அப்படின்றது. மாலைனா 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், அதுதான் மாலை. மாலைனா 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், சாயந்தரம் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். அடுத்தது மருதம். மருதம்ன்றது வயலும் வயலை சார்ந்த இடமும், அதுதான் மருதம். 6 பெரும்பொழுதுகளும் மருதத்துக்கு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வயலில் இருக்கிறவங்களுக்கு 6 பொழுதுனிக்கும் வேலை தான். வயலில் இருக்கிறவங்களுக்கு, வயலில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதிகாலை வைகரையில் எழுந்துருவாங்க. வைகரைன்றது உங்களுக்கு தெரியும், இரவு 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வைகரை. அதனால் மருதம் நிலத்துக்காரங்க வயலில் இருக்கிறவங்க, அதனால் அவங்களுக்கு 6 பெரும்பொழுதுமே பெரும்பொழுது தான். வைகரையில் எழுந்துருவாங்க 2 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே, அந்த டைமில் அவங்க எழுந்துக்குவாங்க, அதுதான் அது சிறு பொழுது. நெய்தல். அடுத்தது நெய்தல்ன்றது கடல் சார்ந்த இடம். அவங்களுக்கும் 6 பெரும்பொழுதுகள். அவங்களும் கடலுக்கு போய் எப்போயும் வருஷம் பூரா கடலுக்கு போய் மீன் பிடிப்பாங்க. 6 பெரும்பொழுதுகள். எட்பாடு. சிறு பொழுது என்னென்னா எட்பாடு பிற்பகல், அதாவது அந்த வெயில் குறைஞ்ச பின்னாடி 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். ஏன்னா கடல் பகுதியில் வெயில் ரொம்ப சுட்டரிக்கும், அதனால் மாலை 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் அவங்களுக்கு சிறு பொழுது. அடுத்தது பாலை. உங்களுக்கு நமக்கே தெரியும் பாலைன்றது என்னன்றது. வெயில், இளவேனில் முதுவேனில் பின்பனி, இதுதான் அவங்களோட நேரம். இளவேனில் முதுவேனில் பின்பனி, அதாவது சித்திரை வைகாசி ஆனி ஆடி இதெல்லாம். அப்புறம் பின்பனி மாசி பங்குனி பின்பனி. அப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிச்சிக்கணும்னா மாசிலேருந்தே ஆரம்பிச்சிக்கணும். மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி. மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி, இது 3மே வெயில், எல்லாமே வெயில். பின்பனி வந்துடுது இல்லைங்களா. பின்பனின்னாவே வெயில் காலம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்தே ஆரம்பிச்சிடுது. பின்பனி, இளவேனில், முதுவேனில், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாலை நிலத்துக்கு உரியது. அவங்களுக்கு சிறு பொழுது எது? நண்பகல். நல்ல வெயில் சுட்டெரிக்கும், அதுதான் அவங்களுக்கு சிறு பொழுது. நல்ல நண்பகலில் வெயில் சுட்டெரிக்கும். காலையில் 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நல்ல வெயில் வெளுத்து வாங்கும் நண்பகல், அதுதான் அவங்களோட சிறு பொழுது. அடுத்தது இது ரொம்ப முக்கியம். மனப்பாடம் பண்ண முடியுமான்னு தெரியல, நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணிக்குவீங்கன்னு தெரியல. சும்மா நான் சொல்லிடுறேன், நீங்கள் தான் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஏதாவது லிங்க் வச்சு சும்மா நான் படித்து மட்டும் காமிச்சிடுறேன். நீங்கள் காதில் கேட்டுக்கோங்க. ஏதாவது ஆன்சர் வந்து ஞாபகம் வந்தால் எழுதுங்க, இல்லைனா விட்டுருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. தெய்வம் பார்த்திங்கன்னா குறிஞ்சிக்கு முருகன். மலையில் இருக்கிறதுக்கு மலைக்கடவுள் கொண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், அதனால் முருகன். அப்படியே வந்தோம்னா காட்டில் திருமால், ஆடு மேய்ப்பார், அதனால் திருமால். அடுத்தது மருதமில் பார்த்திங்கன்னா இந்திரன் தான் கடவுள். ஆக்சுவலாக அப்போலாம் வந்து இந்திரன் தான் மழை பெய்யக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்திரன் வயலும் சார்ந்த இடத்துக்கு அவங்களுக்கு மழை தேவைன்றதுனால இந்திரனை கடவுளை வச்சுருப்பாங்க. நெய்தல் நெய்தல்னா வருணன். கடல் சார்ந்த இடம் தான் நெய்தல், அங்கே வந்து வருணன். பாலை கொற்றவைனா உங்களுக்கு தெரியும், காளி தேவி அந்த மாதிரி. குறிஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து வெட்பன், குறவன், குறத்தியர். முல்லையில் இருக்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க ஆயர், ஆய்ச்சியர், தோன்றல். மருதத்தில் உலத்தியர் தான் இருப்பாங்க, அதனால் ஊரன், உழவர், உலத்தியர். நெய்தல் நிலம், அதாவது வந்து கடல் பகுதியில் இருக்கிறவங்க சேர்ப்பன், பரதன், பரத்தியர். பாலை நிலத்தில் எயினர், எயிற்றியர். அடுத்தது உணவு. மலையில் வந்து பார்த்திங்கன்னா மலை, நெல், திணை அதெல்லாம். அடுத்தது காட்டில் பார்த்திங்கன்னா வரகு சாமை தான் இருக்கும். காட்டில் வரகும் சாமியும், காட்டை அழிச்சிட்டு வரகும் சாமியும் பயிரிடுவாங்க அவங்க, அந்த மாதிரி வரகு சாமை. மருதம் பார்த்திங்கன்னா வயல், அதனால் செந்நெல், வெண்ணெல் அதெல்லாம் இருக்கும். மலை நெல் வேறு, செந்நெல் நெல் வேறு. அடுத்தது நெய்தல் உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து மீன் தான் கிடைக்கும். மீன், உப்பு கடல் இருக்கிறதுனால.
இவங்களுக்கு வந்து எதுவும் கிடைக்காது, அதனால் சூறையாடுவாங்க, கொள்ளையடிக்கிறது அந்த மாதிரி உணவு. அடுத்தது விலங்கு. குறிஞ்சியில் பார்த்திங்கன்னா அதாவது மலை மேலே புலி, சிங்கம், கரடி அதெல்லாம் இருக்கும். காட்டில் பார்த்திங்கன்னா முயல், மான், புலி அதெல்லாம் இருக்கும். மருதமில் வந்து எருமை, நீர்நாய் இவங்களாம். எருமை வந்து தான் பால் கறக்கிறதுக்காக, அது நீர்நாய் நாய் வந்து காவல் காக்கிறதுக்காக அதுக்காக வளர்ப்பாங்க வயலில். நெய்தல் பார்த்திங்கன்னா முதலை, சுறா அதாவது கடலில் இருக்கும். பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா வலியிழந்த யானை. யானை வந்து ஒன்றும் இது இருக்காது, சக்தியே இருக்காது. அதனால் பூ குறிஞ்சி காந்தல். குறிஞ்சி காந்தல் முல்லை தோன்றி, முல்லை நிலத்தில் முல்லை தோன்றின்னு சொல்லுவாங்க. இது குறிஞ்சி காந்தல், இது முல்லை தோன்றி. மருதமில் வயல் இருக்கிறதுனால செங்கழு நீர் தாமரை. செங்கழு நீர் தாமரை. தாமரை வந்து வயலில் வளரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தலில் தாழை நெய்தல். நெய்தலில் தாழை நெய்தல். நெய்தலில் தாழை நெய்தல் அதாவது வந்து கடலில் தாழையாக போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது சும்மா லிங்க் பண்ணிக்கிறதுக்காக. பாலையில் குறவம் பாதிரி. பாலையில் குறவம் மாதிரி இருக்கிறான். பாலை நிலத்தில் வெயில் சுட்டி இருக்கிறதுனால குறவம் மாதிரி இருக்கிறான். பாதி குறவம் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக ஞாபகம் வந்துடும். மரம் பார்த்திங்கன்னா அகில், வேங்கை. மலை மேலே அகிலும் வேங்கையும். கொன்றை, காயா முல்லையில், அதாவது காட்டில் கொன்றை மரம் இருக்கும், காயா இருக்கும். மருதமில் காஞ்சி, மருதம். மருதமில் காஞ்சி, மருதம். மருதம் அதாவது வயல் இருக்கக்கூடிய இடம். காஞ்சிபுரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. காஞ்சிபுரம் வருது. காஞ்சிபுரம் வந்து பார்த்திங்கன்னா மருதம் நிலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தலில் புன்னை, ஞாழல். நெய்தலில் புன்னை, ஞாழல். பாலை வந்து இலுப்பை பாலை. பறவை பார்த்திங்கன்னா மலை மேலே கிளி, மயில் இதெல்லாம் இருக்கும். காட்டில் காட்டுக்கோழி, மயில் இருக்கும். நிலத்தில் பார்த்திங்கன்னா மருதம் நிறத்தில் நாரை, நீர்க்கோழி, அன்னம் இதெல்லாம் இருக்கும். நெய்தலில் கடல் காகம். கடல் இருக்கிறதுனால கடல் காகம் இருக்கும். புறா, பருந்து. பாலையில் புறா, பருந்து இதெல்லாம் இந்த உயரமாக பறக்கக்கூடிய அந்த விலங்குலாம், அந்த பறவைலாம் இங்கே இருக்கும். ஊர் இவங்களுக்கு வந்து மலை மேலே இருக்கிறதுனால சிறு குடிசை போட்டு தான் இருப்பாங்க மலை மேலே. முல்லையில் வந்து காட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாடி, சேரி அதெல்லாம் இருக்கும். பாடி, சேரிலாம் ஒரு காலத்தில் காடாக இருந்தது. இப்போ நம்ம ஊரில் பாடி, சேரி அப்படின்னு நம்ம சொல்கிறோங்களா, அந்த ஊர்லாம் ஒரு காலத்தில் காடாக இருந்தது. ஸோ அந்த காட்டுக்குள்ளே போய் அவங்க குடிசை போட்டு இருப்பாங்க. அடுத்தது மருதம்னா நம்ம நிலம் இருக்கிற இடத்துக்கு வந்துடும். அதனால் பேரூர், மூதூர் அப்படி வந்துடுறோம். கடல் பக்கம் இருக்கக்கூடிய ஊருங்கள்லாம் பாக்கம், பட்டினம் அந்த மாதிரி இருக்கும். பாலை நிலத்தில் குறும்பு. பாலையில் குறும்பு. இதில் முக்கியமாக கேட்குறது என்ன கேட்பாங்கன்னா பேரூர், மூதூர் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. மருதம். பாடி, சேரின்றது முல்லை. நீர் வந்து மலை மேலே அருவி நீர் வரும், சுனை நீர் வரும். முல்லையில் காட்டாறு வரும். மருதமில் அந்த மனைக்கிணறு, பொய்கை ஆறு இதெல்லாம் இருக்கும். இது வந்து மணற்கிணறு. இது மருதமில் மனைக்கிணறு. நெய்தல் அதாவது கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறது மணல் இருக்கிறதுனால மணல் கிணறு. உவர்களி. உவர்னா உப்புக்கிற களி. பாலையில் வற்றிய சுனை. அதை எப்போயாவது மழைகளை பெஞ்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி வரும். வற்றிய சுனை, வற்றிய கிணறு தான் இருக்கும். எப்போயாவது மழை பெஞ்சால் கொஞ்சோண்டு தண்ணி வரும். அடுத்தது பறை. பார்த்திங்கன்னா தொண்டகம். குறிஞ்சியில் மலை மேலே தொண்டகம். முல்லையில் ஏறு கோட்பறை முல்லையில். மருதமுள்ள மணமுழா, நெல்லரி கிணை. இங்கே மீன் கொட்பறை. பாலையில் துடி. யாழ் வந்து குறிஞ்சி யாழ், முல்லை யாழ், மருத யாழ், விலரி யாழ். இது ஒன்றும் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே குறிஞ்சி, முல்லை, மருதம்னே வருது. இந்த நெய்தலில் மட்டும், அதாவது வந்து கடல் பகுதியில் இருக்கிறது மட்டும் விலரி யாழ். விலரி ஞாபகம் வச்சுக்கோங்க. விலரி யாழ் கடல் பகுதியில் இருக்கிறது மட்டும் விலரி யாழ். இது பாலை யாழ். பார்த்திங்கன்னா குறிஞ்சி பண், முல்லை பண், மருதப்பண், செவ்வழிப்பண். இது ஒன்றும் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். நெய்தலில் செவ்வழிப்பண். நெய்தலில் அதாவது கடல் பகுதியில் செவ்வழிப்பண். கடல் பகுதியில் யாழ் வந்து விலரி யாழ், பண் வந்து செவ்வழிப்பண்ணு. இது வந்து பஞ்சுரப்பண். பஞ்சு பாலை நிலத்தில் மணல் வந்து பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சுரப்பண். தொழில் குறிஞ்சி இதில் வந்து மலை மேலே என்ன எடுப்பாங்க? தேன், கிழங்கு இதெல்லாம். முல்லையில் வந்து ஏறு தழுவுதல், நிரல் மேய்த்தல், ஆடு மாடு மேய்க்கிறது, ஏறு தழுவுறது அதெல்லாம் அவங்களுடைய தொழில். மருதமில் நெல் அரித்தல், களை பறித்தல் இதெல்லாம் எல்லாமே வயல் பகுதியாகிறதுனால. இங்கே வந்து மீன் பிடிக்கிறது, உப்பு விளைவிக்கிறது அதுதான் எல்லாமே நெய்தலில் கடலுங்கிறதுனால. இவங்க எல்லாமே வழிப்பறி, ஆடு மாடு கவர்றது, நிறை கவர்தல், தெளின்னு வர்றது அந்த மாதிரி வேலைலாம் இந்த தொழில் வந்து பாலையில். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். ஏதோ கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒன்று மனப்பாடம் பண்ணி போங்க. ஏதோ 1, 2 வந்தாலையும் ஞாபகம் வந்துட்டால் நமக்கு லாபம் தான். அரசு வேலை பெறுவது நம்ம லட்சியம். அதை அடைஞ்சே தருவோம். நன்றி.